friends, welcome back to City Samayal. இன்னைக்கு நம்ம ஒரு பராத்தா ரெசிபி தான் பார்க்க போறோம். இப்போதான் நீங்க முதல் முறையா சேனலை பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவையான பொருட்கள்: பன்னீர், கோதுமை மாவு, வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், ஆம்ச்சூர் பவுடர், எண்ணெய் மற்றும் உப்பு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம 1/4 கிலோ அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கோம். இதில் உங்களுக்கு 4 பராத்தா செய்ய முடியும். தேவையான அளவு உப்பு சேர்த்து தேவையான அளவு எண்ணெய், ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா முதல்ல தண்ணி விடாமல் கட்டிகளே இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம கோதுமை மாவு சப்பாத்திக்கு எப்படி பிசைவோமோ அதே மாதிரியே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நமக்கு நல்லா மாவு சாஃப்டாக பிசைஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவை நம்ம ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற விடலாம். இன்றைக்கி நம்ம ஸ்டஃபிங் பன்னீரில் செய்ய போகிறோம். பன்னீர் பராத்தா. நல்ல துருவன பன்னீர் 1 கப் எடுத்துக்கலாம். கூடவே நல்லா ஃபைனாக சாப் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய், அதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இலை, ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், அப்புறமா கொஞ்சமாக ஆம்ச்சூர் பவுடர். இது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் பராத்தாக்கு. இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒன்றும் நல்லா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் ஆயில். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கலந்து எல்லா மசாலாஸ் எல்லாமே அந்த பன்னீருக்குள்ளே போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சூப்பராக ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு நல்லா அதே சமயம் ஊறிடுச்சு. இப்போ இந்த மாவை நம்ம நல்லா ஈக்குவலாக டிவைட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய உருண்டைகளாக நம்ம எடுத்தால் தான் நமக்கு பராத்தா நல்லா வரும். இந்த மாதிரி எடுத்து நம்ம மாவில் நல்லா டஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு திரட்டும் போது ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம நல்லா இதை ரோல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம நல்லா ரோல் பண்ணியாச்சு. இப்போ உள்ள ஸ்டஃபிங், பன்னீர் ஸ்டஃபிங்கை நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த மிக்சரை தேவையான அளவு ஃபில் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3 ஸ்பூன் வச்சுருக்கிறேன். ஸோ இது ரொம்ப ஈஸி மடிக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா இது மாதிரி சின்ன சின்ன ஸ்பைரலாக நம்மளே கையில் இப்படி சுற்றி விட்டுக்கலாம். இப்போ இது மாதிரி எடுத்து எக்ஸ்ட்ரா உள்ள மாவை மட்டும் எடுத்துகிட்டு டைட்டாக சீல் பண்ணிக்கலாம். திரும்பவும் மாவில் நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு, அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி டஸ்ட் பண்ணுறதால உள்ள ஸ்டஃபிங் பீல் ஆகாமல் வெளியில் வராமல் நமக்கு இருக்கும். இதை லைட்டாக நம்ம நல்லா திரட்டிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு திரட்டிக்கோங்க. இது ஒரு நல்ல உங்களுக்கு டின்னருக்கு ரொம்பவே சூப்பரான ரெசிபியாக இருக்கும். அவ்வளோதான், திரட்டியாச்சு. இப்போ நல்ல சூடான தவாவில் போட்டு நம்ம சப்பாத்தி மாதிரி 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டியது தான். கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். விருப்பப்பட்டால் நீங்கள் இன்னைக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி பண்ண பராத்தாவை நம்ம தவாவில் போட்டு மேலே கொஞ்சமாக ஆயில் இல்லைன்னா கீ, உங்களுக்கு விருப்பப்பட்டதை நீங்கள் மேலே அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டியது தான்.
ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு, அடுத்த பக்கம் திருப்பிடலாம். ரொம்பவே சூப்பரான பன்னீர் பராத்தா நம்ம ஈஸியாக வீட்டில் செய்ய முடியும். இதோட டேஸ்ட்டுமே உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ஈஸியான சிம்பிளான ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் பராத்தா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்களா? கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சிட்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸையுமே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. வேறு ஒரு வித்தியாசமான ரெசிபியோடு உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். இது அறுசுவையின் திறவுகோல்.